ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து புக்கை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது எந்த அப்ளிகேஷனும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச InstaReader வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். InstaReaderல வந்து 100 பேஜஸ் வரைக்கும் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு மேலேனா நம்ம வந்து பே பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலேயும் நான் ஃப்ரீயாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த 100 பேஜஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அகைன் 100 பேஜஸ் திருப்பி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் புக்ஸ் இதெல்லாம் வந்து புரியாது நிறைய பேருக்கு. ஸோ இங்கிலீஷ் எல்லாருக்கும் நல்லா ஒரு புக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அவங்களாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதை படிச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட அவ்வளோ பெரிய புக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரெடியாக வந்து ஒரு குட்டி எஸ்ஸே ஒன்று இருக்குது. ஸோ அது இங்கிலீஷு. அதை வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, InstaReader ஓப்பன் பண்ணிப்போம். எங்கே இருக்குது? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி InstaReaderல ஃபுல் புக்கையும் OCR பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே நம்ம போகல, ட்ரான்ஸ்லேட் மட்டும் பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து ஸோ இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ புக் ப்ளே ஆகும். அது கிளிக் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ வந்து நான் ஸ்க்ரீனர் வச்சே படித்து காட்டுறேன். ஸோ இது வந்து இங்கிலீஷு, நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதில் டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். டாப் லெஃப்ட்டில் கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ரைட்டில் போய்ட்டிங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஷேரு, டவுன்லோட் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ ட்ரான்ஸ்லேட்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் லாங்குவேஜ், ஸோ சர்ச் லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணுறதுனாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஆட்டோ டிடெக்ட் இல்லை. நம்மளால தான் என்ன லாங்குவேஜ்னு இது பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்ரம் லாங்குவேஜ் ஆட்டோ டிடெக்ட் கிடையாது. ஸோ இது இங்கிலீஷ் நமக்கு தெரியும். ஸோ இங்கிலீஷ் நம்ம வச்சுப்போம். ஓகே, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷை நம்ம கிளிக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் டு லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஃப்ரம் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் டு லாங்குவேஜ். சார் சர்ச் பண்ணிப்போம். தமிழ் கீழே இருக்கும். ஓகே, தமிழ்னு வந்துருச்சு. கிளிக் பண்ணுங்க. அடுத்தது சூஸ் பேஜஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரம் லாங்குவேஜ், அடுத்தது டு லாங்குவேஜ், அடுத்தது வந்து பேஜஸ். இது 3 தான் இருக்குது. நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு 100 வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இதை பண்ணும்போது அது தான் ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இது வந்து இந்த லாங்குவேஜ் பேக் டவுன்லோட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட் பண்ணுற லாங்குவேஜ் பேக். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது எவ்வளோ பேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும். 3 பேஜுன்றதுனால டக்குன்னு ஆயிடுச்சு. தமிழில் நான் படித்து காட்டுறேன். ஸோ இது தமிழில் மாறிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். ஓகே, ஓகே, இது ஒன்று 2வது பேஜ். மொத்தம் 3 பேஜ். 3வது பேஜ் ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸே. ஸோ இதை வந்து நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிருவேன். ஸோ இப்போ இதை வந்து இங்கேருந்து பேக் பண்ணோம்னா நீங்கள் வந்து பேக் பண்ணல, கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் இந்த ஆடியோ புக்கை சேவ் பண்ணுறீங்கன்னா வழக்கமாக InstaReaderல கேட்கும் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். எஸ் கொடுத்து
என்டர் ஆடியோ புக் நேம் கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எனக்கு வேண்டாம், நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். பேக் இருக்குது. ஸோ இது நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் பேக் பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் சேவ் பண்ணணுன்னா அங்கே காமிச்ச மாதிரி என்டர் ஆடியோ புக் நேம்னு சொல்லி அங்கே நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு ஆடியோ புக்காக கிரியேட் ஆகிடும். அதுமாதிரி நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸ், இது இங்கே இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ், இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எந்த நேம் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ ரீட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் தமிழ் நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வழக்கமான ஆடியோ புக்ஸ் மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆடியோ புக்கும் நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கேன். இதோட நிறையா இருக்குது. ஸோ சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் பற்றின டியூட்டோரியலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.